18ஆம் படி கருப்பசாமியை போற்றி. என் அன்பு தங்கமே, இப்பொழுதே இந்த கருப்பன் நீ இதை கேட்கும் நிமிடத்திலே உன் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டேன். என்னை அழைப்பாயா தங்கமே? நான் எவ்வளவு நேரமாக உனக்காக காத்திருக்கிறேன் தெரியுமா? என் செல்ல குழந்தைகள் எப்படியாவது என்னை அழைத்து விடுவார்கள் என்று தெரியும். ஒற்றை நம்பிக்கையில் தானே வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நம்பிக்கைக்கு உதாரணமாக நானே உன் கண் முன்னே நின்று கொண்டு இருக்கின்றேன். என்னை கண்டும் காணாமலும் சென்று விடாதே. உன் எதிரியை பற்றி தானே நீ கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய். சுற்றி சுற்றி போனாலும் என் கிரகம்தான் சரியில்லையோ, என் சூழ்நிலைதான் சரியில்லையோ, என் எதிரிகள் எப்படி வந்து தாக்குகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று யோசிக்கிறாயா? பயணங்கள் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்க போகும் போதும் என்னை சுற்றியுள்ள விஷயங்கள் எப்படியாவது எனக்கு தடைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றதே அப்பனே கருப்பனே என்று நீ இந்த கருப்பனிடம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். கலங்காதே. இந்த கருப்பன் என்ன அவ்வளவு சாதாரணமானவனா? உனக்கு கலக்கத்தை தந்து விடுவேனோ என்று யோசிக்கிறாயா? உன் எதிரி யாரென்று நான் கண்டுபிடித்து விட்டுத்தான் வந்திருக்கின்றேன். சில சமயத்தில் உன் கண் முன்னால் அந்த எதிரிகள் தெரிந்து கொண்டு இருந்தாலும் உனக்குள்ளே சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. சோம்பேறித்தனத்தை தான் சொல்லிக் கொள்கிறேன் என் பிள்ளையே. நீயோ நினைக்கலாம், எவ்வளவுதான் உழைத்து கொண்டு இருந்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து சேரவில்லையே, அப்படியென்றால் நான் என்ன செய்வேன், நான் இப்படித்தானே இருக்க முடியும் என்று யோசிக்காதே. நீ உழைத்து கொண்டே இரு, கடமையை செய்து கொண்டே இரு. என் கவனத்திற்கு உள்ளாகித்தானே நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நான் உனக்கு எப்படி கொடுக்காமல் சென்று விடுவேன் என்று யோசிக்கிறாய். உன் மனக்கலக்கத்திற்கு உன்னை சுற்றி உள்ளவர்கள் காரணம் என்று ஒரு புறம் நினைத்தாலும் இன்னொரு புறம் நீயாகவே அங்கு காரணத்தை வைத்து கொண்டு இருக்கின்றாய். நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்காதே. நாட்களை கடத்தி கொண்டும் இருக்காதே. என்ன செய்தாலும் எதை செய்தாலும் இப்பொழுதே யோசனை செய்துவிட்டு அந்த யோசனையில் சிந்தனை செய்து அந்த முடிவினை தைரியமாக எடுக்க கற்றுக்கொள் என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுவதை நீ இங்கு உணரத்தான் போகிறாய். எத்தனையோ நாட்கள் அங்கு நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நமக்கான நல்லது மட்டும் இங்கு தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றதே. இதற்கு காரணம் என் எதிரிதான் என்று சிந்திக்கிறாய். சிந்திக்காதே. உன் எதிரியை புறந்தள்ளி விட்டு இந்த கருப்பன் உன் கையை பிடித்திருக்கிறான் என்பதில் உண்மையாகவும் உறுதியாகவும் இரு. சோகங்களை எல்லாம் கடந்துவிட்டு சோதனைகளை எல்லாம் கடந்து வந்து உனக்கான சாதனையை நீ செயல்படுத்த இங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய். அதற்கான முயற்சியைத்தான் இந்த அப்பன் கருப்பன் உன் கையில் கொடுத்து இருக்கின்றேன். எவ்வளவு நாளைக்கு என்று நீ உன் கிரக நிலையை பற்றி சிந்திக்கிறாயா? வேண்டாம் என் கண்ணின் மணியே. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. உன் தடை கற்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. உன் கையை பிடித்திருப்பவன் சாதாரணமானவனா? நான் இந்த கருப்பன் அல்லவா? அப்படி இருக்கும்போது இந்த கருப்பனை அந்த தடைகள் அத்துணையும் அகற்றிவிட்டு உனக்கு நல்லதையும் நன்மையும் நடத்தி தருவான். நம்பிக்கையாயிரு. வாழ்க வளமுடன்.